ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல் மெனு குவீன். நான் உங்கள் டார்த்தி லக்ஷ்மணன். இன்னைக்கு நம்ம எக் பிளான்ட் வச்சு என்னென்ன ரெசிபி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க மெனுக்குள்ளே போகலாம். இந்த 2 எக் பிளான்ட் வச்சு என்னென்ன ரெசிபி செய்யுதுன்னு பார்க்கலாம். எக் பிளான்ட் கெபாபி செய்ய தேவையான பொருட்கள்: எக் பிளான்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு முட்டை, சிக்கனை நான் கீமா பண்ணி வச்சிருக்கேன். பிரெட் கிரம்ஸ், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுதான் நம்ம போட்டு செய்ய போறோம். இது கார்னிஷனுக்காக. கார்னிஷனுக்கு தேவையான பொருட்கள்: கொடமிளகாய், 2 பெங்களூர் தக்காளி. உங்களுக்கு செரி தக்காளி கிடைச்சா கூட பரவாயில்ல. எங்களுக்கு 1 kg 400 rupees ஆகுது. அதனால தான் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்றேன். இது டொமேட்டோ பேஸ்ட். இது ஹோம்மேட். இது எப்படி செய்யறதுன்னா, டொமேட்டோவை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடணும். தண்ணி வத்திட்ட பின்னாடி இந்த மாதிரி திக்கா எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு வச்சிருக்கேன். இப்போ எக் பிளான்ட்டை கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோட்டாவா இருக்கிறது வேணாம், நம்ம வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை உப்பு தண்ணியில போட்டுக்கோங்க. நம்ம எல்லாம் ரெடி பண்ற வேலைக்கு இது அப்படியே ஊற போட்டு வைங்க. எவ்வளோ தின்னா கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. தின்னா கட் பண்ணாதான் டிஷ் நல்லா வரும். இப்போ ஒரு பவுல் எடுத்து சிக்கனை போட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள் இதுவும் பாதி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ லூஸாக இருந்தால் நம்ம கட்லெட் செய்ய முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கோங்க. அதனால தான் நான் முன்னாடி அளவு சொல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 minutes அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம எக் பிளான்ட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃப்ளாட்டடாக இருக்கோ அவ்வளோ நல்லது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு எக் பிளான்ட்டை எடுத்து நல்லா 2 சைடும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாம அப்படியே எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும்.
இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி கட்லெட் மாதிரி போடுங்க. சிக்கன் இருக்கிறதுனால நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளோட கட்லெட் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கொஞ்சம் டூத் ஸ்டிக்ஸ், கொடை மிளகா, தக்காளி விதையை நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் ரொம்ப ஈஸியாயிடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்று இப்படி, ஒன்று இப்படி வச்சுக்கோங்க. கட்லெட்டை மேலே வச்சுக்கோங்க. இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து கேப்சிகம், டொமேட்டோ ஒரு போக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்னும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஓவனில் தான் பேக் பண்ணோம். ஆனால் நான் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பேக் பண்ணி காமிக்கிறேன். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாஸ் பண்ணிக்கலாம். சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். டொமேட்டோ பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எடுத்து வச்ச மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டிமா இருக்கு. சாஸ்னா கெட்டிமா வேணாம், இன்னும் கொஞ்சம் லிக்விடா வேணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சிடுங்க. இப்போ நம்ம செஞ்ச சாஸை அது மேலே ஊற்றிக்கலாம். சிம்ல வச்சுட்டு டொமேட்டோ பேக் ஆகுற வரைக்கும் அப்படியே விடுங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம எக் பிளான்ட் கெபாபி ரெடி. 2 முட்டை, 3/4 கப் கேரட்டை நல்லா நறுக்கி வச்சிருக்கேன், 3/4 கப் கொடை மிளகாவும் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன், தேவையான அளவு சிக்கனை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம், 1 கப் கிழங்க நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக் பிளான்ட்டை கட் பண்ணிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக் பிளான்ட்டை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. வெட்டின எக் பிளான்ட் எல்லாம் ஒரு பிளேட்ல வச்சிடுங்க. உப்பு 2 சைடும் தடவிக்கோங்க. ரெண்டு சைடும் உப்பு தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் விட்டோம், எப்படி தண்ணி வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு பவுல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை இப்ப பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. எக் பிளான்ட்டை கட் பண்ணியாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே பவுலில் கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம், ஆனால் நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி செய்கிறேன். எண்ணெய் சூடான பின்னாடி கிழங்க போட்டுக்கோங்க. கேரட் நல்லா வதக்கி விடுங்க. கட் பண்ண எக் பிளான்ட்டை மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. கொடமிளகாய் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சிக்கனை சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மறுபடியும் நம்ம வேக வைக்க போறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன்ல நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும்.
இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். மீன்வைல் நம்ம ஸ்டஃபிங்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ இந்த எக் பிளான்ட்டை ஒன்றா வச்சுடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணதுல பெப்பர் சேர்த்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் சிக்கன் யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் நீங்க டோஃபோ, சோயா சங்க், அப்போ பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண பேட்டரை அதுல ஊத்திக்கோங்க. கேஸ் சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். ஒரு சைட் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டஃப்ட் எக் பிளான்ட் ரெடி. சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டஃப்ட் எக் பிளான்ட் ரெடி. வாவ், நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியோட வெந்திருக்குங்க. இது பார்க்குறவங்க எக் பிளான்ட்னே சொல்ல மாட்டாங்க. சூப்பர்பா இருக்குங்க. அதுவும் மெல்டிங் சீஸோட அமேசிங்க. எக் பிளான்ட் மொசரலாக்கு தேவையான பொருட்கள்: எக் பிளான்ட்டை நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு பிரெட் கிரம்ஸ், 1/4 கப் மைதா, 1 கப் மொசரலா சீஸ், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், காய வச்சு க்ரஷ் பண்ண பூண்டு 1 டீஸ்பூன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கேக் பேக்கிங் ட்ரேல ஆயிலை தடவி வச்சிருக்கேன். இப்போ இந்த மைதால சில்லி ஃபிளேக்ஸும் மிளகும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டையை உடைச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடிச்ச பூண்டை பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக் பிளான்ட் எடுத்து முட்டையில நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே இந்த மைதால டிப் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து மறுபடியும் முட்டையில போடுங்க. அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல போடுங்க.
இப்போ அந்த ட்ரேயில் வச்சுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஓடிஜியை பேக்கிங் மோடில் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 230 டிகிரியும் 40 மினிட்ஸும் நான் வச்சுருக்கேன். பேஸை வந்து நான் பேக் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே சீஸ் போட்டு அது மேலே ஒரு லேயர் வைக்கணும். அதை வந்து நான் பேனில் ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். இது இப்போ ஓடிஜியில் பேக் ஆகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எக் பிளான்ட்டை வச்சுட்டு வாங்க. ரொம்ப திக்காக கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு கஷ்டமாகும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே விடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா பேக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்துட்டு வேகலைன்னா மறுபடியும் டோஸ்ட் பண்ணலாம். வாவ், நல்லாவே பேக் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு சீஸ் அது மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சீஸை வச்சிருங்க. இப்போ ஃப்ரை பண்ண எக் பிளான்ட்டை வைக்கலாம். பேக் பண்ண எக் பிளான்ட் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸை கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது திருப்பி ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட எக் பிளான்ட் மொசரல்லா ரெடி. நம்மளோட 3 டிஃப்ரெண்டான எக் பிளான்ட் ரெசிபீஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.